சுமைகளை சுகங்களாக மாற்றுவார். வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார். வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடனாய் இணைந்திடுவோம். வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் ஆண்டவர், அவனாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அற்புத சுரங்கம் சுரண்டை தூய அந்தோணியாருடைய இத்திருத்தலத்தில் ஆசீர்வாதத்திற்குரிய காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த தவ காலத்தில் 4 முறை இந்த ஆலயத்திலே இதோ 1 மணி நேர வழிபாடுகள் நடைபெறுகிறது என்பது உண்மையிலேயே சிறந்த காரியமாக இருக்கிறது. அதே போல நமது இந்த சுரண்டை பங்கிலே நம்முடைய இந்த ஆர்சி பள்ளிகளின் வளர்ச்சியும் சிறப்பிற்குரியதாக ஆண்டவர் தருகிறார். குறிப்பாக இன்று நமது இந்த பள்ளியிலே விளையாட்டு போட்டிகள் சிறப்பான முறையிலே நடைபெற்றன. நாளை மாலை ஆண்டு விழா நடைபெற இருக்கிறது. பிரியமானவர்களே, தற்செயலாக அது நன்றாக இருக்கிறது என்று யூடியூப்பிலே நான் எடுத்து போட்டேன். உண்மையிலேயே ஒரு 3 பேர் முக்கியமான பெரிய ஆள்கள் நமக்கு தொடர்பு கொண்டார்கள். வெளியில் இருக்கிறவர்கள், தம்பி உங்கள் பங்கில் அதுவும் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுடைய அந்த சிலம்பாட்ட நிகழ்ச்சிகள், அவர்கள் அந்த பரேடு ஒழுங்கு முறைகள் அவ்வளவு சிறப்பாக தரமான பள்ளியாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, தொடர்ந்து செய்யுங்கள் என்று ஒரு பாராட்டை தந்தை சொன்னார். பிரியமானவர்களே, உண்மையிலேயே இன்று நாள் நான் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். காரணம் என்னவென்றால், ஒரு எளிய கிராமம், நாம் நம் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அந்தோணியார் உலகம் முழுவதும் இன்று எல்லோருக்கும் அறிந்தவர்களாய், எல்லோருக்கும் நாடு கடந்து கடல் கடந்து ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே நமது பள்ளி இந்த நாளிலே அந்த ஒரு பெயரை பெற்றது என்பது மனம் மகிழ்ந்த ஒரு காரியமாக, சிறப்பிற்குரிய காரியமாக அமைந்திருக்கிறது. அன்பு குழந்தைகளே, எனவே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அதை உயர்த்துகிறார் என்பது மகிழ்ச்சியின் காரியம். எனவே இந்த விளையாட்டு நாளுக்காக நன்றி கூறுவதோடு, நாளைய பொழுதிலே நடைபெறுகிற இந்த ஆண்டு விழாவையும் ஆண்டவராகிய கடவுள் உடன் இருந்து குழந்தைகள் எல்லோரையும் சிறப்புற திறமையான அந்த பயிற்சிகளோடு வெளிவரவு செய்ய வேண்டும் என்றும், அவருடைய எதிர்காலங்கள் தன்னம்பிக்கைக்குரியதாக, இறை பக்தி மிகுந்ததாக, ஒழுக்கம் மிகுந்ததாக, இந்த பள்ளியினுடைய எதிர்காலம் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் நாம் நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரின் அருள் வருவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரியினர் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் உமது வார்த்தையால் ஊட்டமும் பெறும் நாங்கள் புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்று ஒன்றுபட்டிருக்க செய்தருளும். உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று நாம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இனி சட்ட நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 1-5 முதல் 9 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்போது இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளையின்படி நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையிலும் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளுக்கு கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டோ? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டோ? கவனமாய் இருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறைந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேறு பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எருசலேமே ஆர்ப்பரி, இஸ்ரவேலே மகிழ்ச்சி கொள், கட்டி எழுப்பும் ஆண்டவனே, கூட்டி செய்வும் இறைவன் நீ. எருசலேமே ஆர்ப்பரி, இஸ்ரவேலே மகிழ்ச்சி கொள். உடைந்து போன உள்ளங்களை உடனிருந்த குணமாக்குவார். வழி நிறைந்த காயங்களை கரைந்து போக செய்திடுவார். உடைந்து போன உள்ளங்களை உடனிருந்த குணமாக்குவார். வழி நிறைந்த காயங்களை கரைந்து போக செய்திடுவார். மேன்மையானது அவர் இரக்கம், உண்மையானது அவர் அன்பு.
எருசலேமே, ஆர்ப்பரி இஸ்ரவேலே, மகிழ்ச்சி கொள். ஆயத்தன் மந்தையை காப்பதை போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பதை போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வு நமக்கு அளிக்கின்றன. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 5வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி கூறியது: திரு சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனையும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. கானங்கள் பாடும் மாலை ஆனந்தமே என்றாகம் அர்ப்பணித்தேன் ஆருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். கானங்கள் பாடும் மாலை. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதர் அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைய அமைதியே இறைவா, உமது அன்பை முன்னிட்டு நாங்கள் ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாய் அமைவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்துவருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார். ஆகவே விண்ணகத்தோதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது:
தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இறைய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அதவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படியே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமையிலிருந்து விடுவித்த அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேர் என்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலைது. இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலைது. இந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். இந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலைது. வாழ்வின் வழிகளை நாங்கள் அறியச் செய்கிறீர் ஆண்டவரே. உம் திருமுன் மகிழ்ச்சியால் எங்களை நிரப்புவீராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, எங்களுக்கு ஊட்டமளிக்கும் விண்ணக விருந்திற்காய் உம்மை புகழ்கின்றோம். தவறுகள் அனைத்திலும் இருந்தும் அது எங்களை தூய்மைப்படுத்தி மறு உலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதி உள்ளதாக்குவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.